தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக திகழ்பவர்தான் சுந்தர் சி. அவர் ஒரு இயக்குனர் மட்டுமல்லாமல் நடிகர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர், பின்னணி பாடகர் என பல துறையில் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். 1968 ஆண்டு ஜனவரி 21 ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த சுந்தர் சியின் இயற்பெயர் சுந்தரவேல் சிதம்பரம். அவரது தந்தை சிதம்பரம் பிள்ளை மற்றும் தாய் தேவானை அம்மாள். திரைத்துறைக்கு ஏற்ற வகையில் சுந்தர் சி என்று பெயரை தேர்ந்தெடுத்தார். அவர் பிரதானமாக தமிழ் திரைப்படங்களில் பணியாற்றி வருகிறார். மேலும் அவரது படங்கள் பொழுதுபோக்கு மற்றும் வணிக வெற்றியை மையமாக கொண்டவை. சுந்தர் சியின் படங்கள் பெரும்பாலும் காமெடி, த்ரில்லர், ஆக்ஷன் போன்ற வகையில் அமைந்திருக்கும். மேலும் அவை குடும்ப பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும். அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மேலும் அவரது பங்களிப்பு தமிழ் சினிமாவின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்கது. சுந்தர் சியின் வாழ்க்கை, படங்கள், விருதுகள் மற்றும் சமீபத்திய நிகழ்வு பற்றி விரிவாக பார்ப்போம். சுந்தர் சி ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். சுந்தர் சியின் ஆரம்ப கல்வி ஈரோட்டில் அமைந்திருந்தது. திரைத்துறை மீது சிறு வயதிலிருந்தே ஆர்வம் கொண்டிருந்த அவர் பள்ளி படிப்புக்கு பிறகு உயர்கல்வியை தொடர்ந்தார். இருப்பினும் அவரது உண்மையான ஆர்வம் சினிமாவில் இருந்தது. அவரது தந்தை அவருக்கு திரைத்துறைக்கு ஏற்ற ஒரு பெயரை பரிந்துரைத்தார். இது அவரது சினிமா வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது. சுந்தர் சியின் இளமை காலம் எளிமையானது. ஆனால் அவரது உறுதியும் திறமையும் அவரை திரையுலகில் உயர்த்தியது. அவர் முதலில் உதவி இயக்குனராக மணிவண்ணனிடம் பணியாற்றினார். இது அவரது சினிமா வாழ்க்கையின் முதல் படி. சுந்தர் சி 1990களின் ஆரம்பத்தில் திரைத்துறைக்கு அடியெடுத்து வைத்தார். அவர் மணிவண்ணனின் உதவி இயக்குனராக இருந்தபொழுது அவரிடமிருந்து அனுபவத்தை பெற்றார். மேலும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டார். 1995 ஆண்டு முறைமாமன் என்ற படத்தில் இயக்குனராக அறிமுகமானார். இந்த படம் ஜெயராம் நடிப்பில் உருவானது. மேலும் இது வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. ஆரம்பத்தில் சரத்குமார் நடிக்க இருந்த இந்த திரைப்படம் காமெடி திறன் காரணமாக ஜெயராமுக்கு மாற்றப்பட்டது. இந்த வெற்றி சுந்தர் சிக்கு திரையுலகில் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தியது. அவர் காமெடி படங்களை மையமாக கொண்டு இயக்கத் தொடங்கினார். சுந்தர் சியின் இயக்குனர் பயணம் மிகவும் வெற்றிகரமானது. 1996 ஆண்டு உள்ளத்தை அள்ளித்தா மற்றும் மேட்டுக்குடி ஆகிய படங்களை இயக்கினார். இரண்டுமே கார்த்திக் நடிப்பில் வெற்றி பெற்றன. 1997 ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் அருணாச்சலம் படத்தை இயக்கினார். இது 3 தமிழ்நாட்டு மாநில திரைப்பட விருதுகளை வென்றது. இந்த படம் சுந்தர் சியை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றது. அதன் பிறகு ஜானகிராமன், நாம் இருவர் நமக்கு இருவர், உன்னை தேடி, சுயம்வரம், உனக்காக எல்லாம் உனக்காக போன்ற படங்களை இயக்கினார். இவை அனைத்தும் காமெடி திரைப்படமாக அமைந்தது. 2000களில் அவர் உன்னை கண் தேடுதே, ரிஷி, அழகான நாட்கள் போன்ற படங்களை இயக்கினார். 2003 ஆண்டு அன்பே சிவம் படத்தை இயக்கினார். இது கமல்ஹாசன் நடிப்பில் உருவானது. இந்த படம் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது. ஆனால் வணிக ரீதியாக சராசரி வெற்றியை மட்டுமே பெற்றது. இருப்பினும் பின்னர் இது ஒரு கல்ட் கிளாசிக்காக மாறியது. இந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெறாததால் அவருடைய பட வாய்ப்பு குறைய தொடங்கியதாக ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டார். அதே ஆண்டு வின்னர் திரைப்படம் வெளியானது. இது பிரசாந்த் நடிப்பில் பெரும் வெற்றி பெற்றது. 2004 ஆண்டு கிரி, 2005 ஆண்டு லண்டன், தகதுமிதா, சின்னா, 2006 ஆண்டு 2 போன்ற படங்கள் அவரது இயக்கத்தில் வெளியான. அதன் பின் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டார். 2010 ஆண்டு நகரம் மறுபக்கம் திரைப்படத்தை இயக்கினார். 2012 ஆண்டு கலகலப்பு திரைப்படத்துடன் காமெடிக்கு திரும்பினார். இது பெரும் வெற்றி பெற்றது. அதன் பிறகு தீயா வேலை செய்யணும் குமார், அரண்மனை, ஆம்பல, அரண்மனை 2, கலகலப்பு 2, வந்தா ராஜாவாதான் வருவேன், ஆக்ஷன், அரண்மனை 3, காஃபி வித் காதல், அரண்மனை 4 போன்ற பல படங்களை இயக்கி வெற்றியும் பெற்றார். அவரது அரண்மனை தொடர் ஹாரர் காமெடி வகையில் பெரும் புகழ் பெற்றது. சுந்தர் சி தனது மனைவி குஷ்புவுடன் இணைந்து அவ்னி சினிமேக்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர்கள் அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4 போன்ற படங்களை தயாரித்துள்ளனர். மேலும் ஹலோ நான் பேய் பேசுகிறேன், மீசைய முறுக்கு, நட்பே துணை, நான் சிரித்தால், நாங்க ரொம்ப பிஸி, பட்டாம்பூச்சி, கேங்கர்ஸ் போன்ற பல படங்களையும் தயாரித்துள்ளனர். தொலைக்காட்சி தொடரான நந்தினி, மாயா, ஜோதி ஆகியவற்றையும் தயாரித்தனர். இவை அனைத்தும் அவரது தயாரிப்பு திறனை வெளிப்படுத்துகிறது. சுந்தர் சி பல விருதுகளையும் வென்றுள்ளார். 1997 ஆண்டு அருணாச்சலம் படத்துக்காக சிறந்த படம் உட்பட 3 தமிழ்நாட்டு மாநில விருதுகள், 2009 ஆண்டு கலைமாமணி விருது, உள்ளத்தை அள்ளித்தா மற்றும் அருணாச்சலம் படங்களுக்கு பிலிம்பேர் விருது பிரிவில் பெஸ்ட் டைரக்டரில் நாமினேஷன், 2015 ஆண்டு அரண்மனை படத்துக்காக விஜய் அவார்ட்ஸில் ஃபேவரட் டைரக்டரில் நாமினேஷன், 2025 ஆண்டு அரண்மனை 4 படத்துக்கு எடிசன் விருதுகளில் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் விருது போன்றவை அவருக்கு கிடைத்தது. 2025 ஆண்டு நவம்பர் 14 அன்று சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் கமல்ஹாசன் தயாரிப்பில் தலைவர் 173 திரைப்படத்திலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்தார்.
இது எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக இவ்வாறு விலக நேரிட்டதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இது ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த படத்தில் அவர் மீண்டும் சேர்க்கப்படுவார் என்றும் அவர் விலகவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. சுந்தர் சி தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான ஆளுமை. அவரது படங்கள் பொழுதுபோக்கை மையமாக கொண்டு குடும்பங்களை ஈர்க்கும் வகையில் உருவாக்கப்படுகின்றன. அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வணிக வெற்றியை தக்க வைத்துக் கொண்டார். அவரது பன்முக திறமை, இயக்கம், நடிப்பு, தயாரிப்பு, பாடல் என அவர் தனித்துவமாக்குகிறது. எதிர்காலத்தில் அவர் மேலும் பல வெற்றி படங்களை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுந்தர் சி போன்ற கலைஞர்கள் தமிழ் திரையுலகில் வளர்ச்சிக்கு அடித்தளமாக உள்ளனர்.